அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நாள் தள்ளி போச்சுன்னு. அப்புறம் என்ன சும்மா நோய் நோயின்னு கேட்டுட்டு இருக்க? சரி சரி, நான் டாக்டரை பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். வெய். அண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. சொல்லவே இல்ல. என்ன பொண்ணு நீ, எவ்வளவு முக்கியமான விஷயம், இத போய் எங்க கிட்ட மறப்ப? அத்தை, அது வந்து சரி பரவாயில்ல விடு. நல்ல விஷயம் நடந்திருக்கு, எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பூங்கொடி, நீ வெற்றிக்கு ஃபோன் பண்ண, நான் உங்க அப்பாட்ட போய் விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வரேன். அத்தை, ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என்னம்மா சொல்ற? இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசு வரப்போகுது. அதை கேள்விப்பட்டா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? உங்க மாமாவுக்கெல்லாம் தெரிஞ்சா அப்படியே பெரிய திருவிழாவே கொண்டாடிடுவாரு. ஐயோ அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. யார்கிட்டயும் சொல்லாதீங்க அத்தை, வேண்டாம். ஏன்? நான் கர்ப்பமாலாம் இல்ல. இல்ல அத்தை, நான் என் அம்மா கிட்ட சும்மா பொய் சொன்னேன். டெய்லி ஃபோன் பண்ணி ஏதாவது ஆச்சான்னு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. அதான் அவங்க மனசு கஷ்டப்பட வேண்டாமேன்னு பொய் சொன்னேன். எனக்கு வேற வழியே தெரியல அத்தை. சபாஸ், பிரமாதம். அடேங்கப்பா, ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிச்சா அப்படியே காசு எல்லாம் போல் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லைன்னு சொல்லி 3 பேரும் போட்டி போட்டு நடிக்கிறீங்க. ஆனா இதே நாடகத்தை இந்த வீட்டில் அரங்கேற்றணும்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். நான் இத்தனை நாளா இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க.